ஓகே. நான் வந்து என் பேர் ரூபேஷ். ஸோ நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் பேர் வந்து டேஸ் ஆஃப் ரூபி. ஸோ சிம்பிளா வந்து என்ன என்ன பண்ண போறோம்னா, இந்த யூடியூப் சேனல்ல லைக் என்னோட லைஃப் ஃபுல்லா டாக்குமெண்டேஷன் பண்ண போறோம். ஆ என்ன பண்ண லைக் ஆக்சுவலி நான் எப்படின்னா, நான் ஒரு எப்படிப்பட்ட கேரக்டர் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். வாட் எவர் லைக் என்ன ரோல்ல இப்ப நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இப்ப நான் என்னவா இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ என்னோட கோல் வந்து எப்படி அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றதையும் நான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பண்ண போறேன். அதுதான் வாட் இஸ் வாட் ஆஃப் தி கண்டென்ட் ஆஃப் தி யூடியூப் சேனல். ஓகே. ஸோ பேசிக்கலி நான் வந்து இப்போ தான் 4th இயர் மூவ் பண்ண போகிறேன். அண்ட் ஐ எம் ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இது வரைக்கும் எல்லாம் லைஃபு காலேஜ் பசங்க மாதிரி தான், நார்மலாக அதே மாதிரி தான் போகுது. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி செட்டில் பண்ண போகிறோம் அண்ட் ஒரு கோலையும் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதா இருக்குது. அண்ட் எனக்கு வந்து கரண்ட்லி நான் 2 வருஷமாக ஜிம்மு போயிட்டுருக்கேன். அண்ட் நான் பவர் லிஃப்டிங்கும் இப்போ ரீசெண்டாக இருந்தால் ஒரு அப் டு 4 to 6 months நான் பவர் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 3 காம்படிஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 ஆவடியில் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே டாப் 6 பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று டாப் 3 அது பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோட லைஃப். ஸோ மார்னிங் எழுந்துப்பேன் சிம்பிளாக எழுந்து வீட்டில் இருக்க போகிறது. ஸோ சாப்பிட்றது அண்ட் காலேஜ் போகிறது அண்ட் ரிட்டர்ன் வருது. அப்புறம் ஜிம்முக்கு போகிறது ஈவினிங் ஆனால். அப்புறம் நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணுவேன் ஜிம்மில். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் ரொட்டீனாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணணும். இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லைஃப் ஐடியாக்குள்ளே வந்திருக்கேன். அண்ட் பேசிக்கலி நான் வந்து ஒரு சின்ன அடிக்ஷனுக்குள்ளே இருக்கேன். அந்த அடிக்ஷன் என்னன்னு லைக் அது தெரிய வேணாம். ஆனால் இன்னைக்கு டே 1. ஸோ அந்த அடிக்ஷன் இருந்து வெளியே வர்றதுக்கு அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டே 1 என்னோட லைஃப்பை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து ஜேர்னியாக இதுக்கப்புறம் ஒரு vlog மாதிரியும் ஐ மீன் எப்படின்னா எவ்ரி வீக்ஸ் நம்ம வந்து என்ன அப்டேட் பண்ணி என்ன ப்ராக்ரஸில் இருக்கோம் அப்படின்ற வந்து ஒரு கோல்ஸ் அந்த ப்ராக்ரஸை வந்து நான் சொல்ல போகிறேன். அண்ட் அது வந்து ஒரு லாங் வீடியோ வரும். அண்ட் எவ்ரிடே ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் அண்ட் டெய்லி எப்படி ரொட்டீன் ப்ளே ஆகுது அது வந்து டெய்லி ஷார்ட்ஸ் மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் அது எவ்வளோ கன்சிஸ்டண்டாக பண்ண முடியுமோ என்னோட ஃபுல் எஃபர்ட் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் ரூபேஷ். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். அண்ட் பார்க்குறவங்க பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். எப்படி என்னோட லைஃப் எப்படி இருக்கு அண்ட் ஃபுல் சக்ஸஸையும் சொல்லுவேன், ஃபுல் ஃபெயிலியரும் சொல்லுவேன். எல்லாமே இதுக்கப்புறம் லைஃப் நடக்க போகிறது எல்லாமே உங்க கூட டாக்குமெண்டேஷனாக நம்ம ஃபுல்லாக எல்லாமே பண்ணுறோம். ஓகே. அதுதான் இது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அண்ட் நான் வந்து ஒரு நல்ல கோடரும் கூட, நல்ல கோடிங் பண்ணுவேன். அண்ட் அதுவுமே நான் இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த வீக்கான கோல் சொல்கிறேன் பாருங்க. சிம்பிள் தான். என்னன்னா ஒரு நல்ல இன்டர்ன் வந்து ஆக்சுவலி எனக்கு இந்த காலேஜ் செப்டம்பருக்குள்ள 28 days இன்டர்ன் நான் முடிக்கணும். அதுதான் வந்து இந்த காலேஜோட எனக்கு ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ அந்த 28 daysக்கான இன்டர்ன் வந்து இந்த வீக்குள்ள ஒரு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு. அண்ட் என்னோட பவர் லிஃப்டிங் வந்து இது வரைக்கும் நான் ப்ராப்பரா பண்ணதில்லை. ஒரு ஷெடியூல் வச்சு ஒரு ப்ராப்பரா பண்ணது கிடையாது. ஸோ அந்த ப்ராப்பரான ஷெடியூல் வைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ராப்பர் ஷெடியூலை வந்து இந்த வீக்குள்ள நான் பில்ட் பண்ணிடணும். அண்ட் பெருசா நான் டயட் இருக்க மாட்டேன். ஏன்னா டயட் இருக்க அளவுக்கு பெருசா காசு கையில இல்லை. அந்த ரீசனால நான் வந்து டயட் இருக்க மாட்டேன். அண்ட் பேசிக்கலி நார்மல் ஃபுட் மாதிரி தான் சாப்பிடுவேன். அதனால அது ஒரு விஷயம் இருக்கட்டும். எனக்கு ரெக்கவரி சைக்கிள் கொஞ்சம் அடி வாங்கும். அண்ட் ப்ரோட்டீன்னால ரெக்கவரி சைக்கிள் தான். பட் ஸ்லீப் சைக்கிள்லாம் வந்து ப்ராப்பராக வச்சுப்பேன். ஸ்விம்மிங் போவேன். அண்ட் அந்த மாதிரி ஐஸ் பாட்ஸ் எடுப்பேன். அந்த மாதிரி ரெக்கவரி சைக்கிள்லாம் ப்ராப்பராக வச்சுப்பேன். அந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மி தான். அது முடிஞ்ச அளவுக்கு நான் இன்டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோட கோல்ஸ். சிம்பிளா சொல்ல போனோம்னா ஜஸ்ட் இந்த வீக்கை வந்து பேசிக்கலி நான் கன்சிஸ்டண்டா முதல்ல என்ன பண்றேன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்டேஷன் எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீக்கில் தாண்டி இதை கன்சிஸ்டண்டா பண்ணிட்டேன்னா அண்ட் கூடி சீக்கிரம் அது என்ன அடிக்ஷன்ன்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அதுல இருந்து எப்படி வெளியே வரன்றதும் அதை நீங்களும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் கரண்ட் பாடி கண்டிஷன் நான் காமிக்கிறேன். இதுதான் என் பாடி கண்டிஷன் சொல்லிட்டு நான் வந்து 67 kg கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வெயிட் கரண்டா. அண்ட் இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ண பவர் லிஃப்டிங் கேட்டகரிலாம் வந்து நான் இது பெஞ்ச் ப்ரெஸ் வந்து 90 kg வரைக்கும் போடுவேன். அப்புறம் ஸ்குவாட்ஸ் வந்து 130 வரைக்கும் போடுவேன். அண்ட் டெட் லிஃப்ட்ஸ் வந்து 190 வரைக்கும் போடுவேன். இதுதான் அது. அப்புறம் வெயிட்டட் புல்அப்ஸ் வந்து 40 kg வெயிட்டட் புல்அப்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வெயிட்டட் டிப்ஸ் வந்து 50 kg வரைக்கும் வெயிட்டட் டிப்ஸ் ஒரு கவுண்ட் தான் அடிச்சிருக்கேன். எல்லாமே சொல்றது எல்லாமே 1 rep மேட்ச் மட்டும் தான். என்னோட 1 RPM இதுதான் வந்து என்னோடது. அண்ட் ஸோ எனக்கு வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. அண்ட் இதுக்கு மேலே இருந்தால் செட் ஆகாது. ஸோ சொல்லிட்டு
இது என்னால முடிஞ்சது என்னமோ லைக் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அண்ட் ஏர்போர்ட்ஸோட மைக் எனிவே இதுதான் வந்து ஸோ அட்லீஸ்ட் கிரியேட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இனில வந்து நீங்க பார்க்கலாம் வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஃபார் அச்சீவ் தி கோல்ஸ் அண்ட் எப்படி வந்து லைஃப்ல வந்து நம்ம வெளியே வர போறோம் அண்ட் வாட் ஆர் த சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் மீ அண்ட் எவ்ரி திங். இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே லைக் பார்க்கலாம். நீங்களும் என் கூட லைக் என்னோட ஜாயின் பண்ணுங்க என் ஜேர்னியோட. எனக்கு ஆன்லைன் கோச்சிங்கும் நான் கொஞ்சம் பண்றேன். அது இன்கம்லாம் இல்லை, சும்மா லைக் ஃப்ரெண்ட்ஸா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வேணும்னாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். அஃபிஷியல் மெயில் இருக்கு, அந்த மெயிலில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கான்டாக்ட் இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். திஸ் இஸ் வாட் மீ. ஓகே, ஸோ தட்ஸ் ஓகே. அண்ட் கரண்ட் பாடி கண்டிஷன் வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடுறேன். லைக் அடுத்த நாளைக்கான ஷார்ட்ஸ்ல வந்து நான் அந்த பாடி கண்டிஷனை வந்து ரிவீல் பண்றேன். அண்ட் ஓகே, இந்த வீடியோ முடிச்சிருக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டே 1 ஆஃப் கெட்டிங் டு சக்சஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டுடே. ஓகே, யா, நான் சப்ஸ்கிரைப் மறக்காம, அது எப்பவுமே சொல்றேன் எல்லா யூடியூபர்ஸும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே இட். அண்ட் இதோட இதை முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே, see you, bye bye guys.